விருச்சிக ராசிக்குண்டான குரு பகவானுடைய அதிசார பயிற்சி பத்தி பார்க்கலாம் மற்றும் வக்ர பயிற்சி. குரு பகவான் ராசிக்கு 2-5 குடையவராகி 9ஆம் வீட்டுல போய் உச்சமாகிறார். அதாவது 2-5 குடையவர் அப்படிங்கிறது நல்ல யோகம். ஆனா 9ஆம் இடங்கிறது விருச்சிகத்துக்கு அது பாதகம் இல்லையா? அப்ப அங்க போய் உச்சம் ஆகிறார். அப்ப ரெண்டுமே கொஞ்சம் நீங்க இந்த டேட்ல நேர்ந்து கலந்து போகணும். ரெண்டுமே ஈக்குவலா ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு ஒவ்வொரு ஸ்டெப்பா பார்த்து எடுத்து வைக்கணும். அப்படி பார்க்கும் பொழுது பார்த்துட்டே 2 குடையவர் போய் 9ல உச்சம் ஆகும் பொழுது அப்பா மூலமாக இருந்து வந்து சொத்துக்கள் கிடைக்கும். பண வரவு அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. ஏதாவது ஒரு வழி வகையில உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். உங்க பேச்சுக்கு அப்படிங்கிறது மரியாதை உண்டு. இதெல்லாம் முதல் பகுதி. அதாவது குரு உச்சமாவதை விட அடுத்து வரக்கூடிய இந்த வக்ரம் நவம்பர் 11ல இருந்து டிசம்பர் 19ஆம் தேதி வரைக்கும் நல்ல யோகத்தை கொடுக்கும். முற்பகுதியை விட பிற்பகுதி விருச்சிகத்துக்கு யோகத்தை கொடுக்க போகுது. அப்ப 5 குடையவரே 9 உச்சமாகும் பொழுது வக்ரகதி அடையும் பொழுது அப்பா சொத்துக்கள் அம்மா சொத்துக்கள் கிடைக்கிறது, குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், மழலை செல்வத்தினுடைய சத்தம் வீட்டுல கேட்பது, ஆரோக்கியம் நல்லா சிறப்பா இருப்பது, நின்றுட்டு இருந்த பணம் எல்லாம் திரும்பி கிடைப்பது, ஒரு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைச்சு வர்றது, உயர்கல்வி படிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள், பூர்வீக சொத்து அனுபவிக்க முடியாம இருக்கக்கூடியவர்களுக்கு பூர்வீக சொத்து அனுபவிக்க வாய்ப்புகள், அதாவது பூர்வீக சொத்துல இருக்கோ கொஞ்சம் வெளியே போய் இருந்தா நல்லா இருக்குன்னு தோணுது, ஜாதகத்துல வெளியே போய் இருக்கணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு அப்படின்னா தாராளமா உங்களை வெளியேற்றும். குல தெய்வம் வந்து உங்களுக்கு கூடவே துணை இருக்கு. இப்ப ஏன்னா 5ஆம் தேதி 9 உச்சம். அப்போ ஒரு தெய்வம் உங்க கூட நின்று பேச போகுது. அது உங்க குல தெய்வமா இருக்கலாம், உங்க விஷ தெய்வமா இருக்கலாம், நீங்க வழிபாடு செய்யக்கூடிய ஒரு கன்னி தெய்வமாக இருக்கலாம், ஒரு பெண் தெய்வமாக இருக்கலாம். எந்த தெய்வத்தை நீங்க அதிகமா விரும்புறீங்களோ அந்த தெய்வம் உங்க கூட இருந்து பேச போகுது, உங்களுக்கு அனுகிரகம் தரப்போகுது, நீங்க கேட்ட விஷயத்த கொடுக்க போகுது. அதிர்ஷ்டங்கள் கொஞ்சம் அதிகமாக போகுது. எதிர்பார்த்த பணவரவு, திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் வருமானங்கள் இதெல்லாமே உண்டு. 5ஆம் இடங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடியது தானே. 5ஆம் இடங்கிறது குடும்ப ஒற்றுமை. அப்ப குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்கிறது, குடும்பத்தில இருந்து வந்த பகைமை விலகுவது, சொந்த பந்தத்துக்குள்ள இருந்து வந்த கெட்ட பெயர்கள் விலகுவது, சொந்த பந்தத்துல இருந்து விலகி போனவங்க எல்லாம் தானா மறுபடியும் மீண்டும் சேர்ந்து வந்து உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்க கூட மறுபடியும் மீண்டும் உறவுகளை நீட்டிக்கொள்வது இதெல்லாமே உண்டு. பேச்சுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. படம் கொடுக்கல் வாங்கல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. அதுவும் முதல் பகுதி விட 2வது பகுதி உங்களுக்கு மிக 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 யோகத்தை கொடுத்துட்டு போயிடும். அப்ப குரு இருக்கின்றதை விட பார்க்கின்ற இடத்துக்கு பலம் ஜாஸ்தி. அப்ப குரு உங்களுடைய ராசியை பார்க்குதே, அப்ப எதாலும் உடைச்சிட்டு வந்துருவீங்க வெளியே. எந்த விஷயம் கொடுத்தாலும் அது ஜெயிக்கக்கூடிய அமைப்பை கொடுத்துரும். நிறைய மனிதர்களுடைய தொடர்புகள், நிறைய நல்ல நல்ல மனுஷர்களுடைய தொடர்பு கெட்டதெல்லாம் விலக போகுது.